கடுகு, வெந்தயம், சீரகம் எனக்கு தேவையான ஆச்சுன்னா மீன் குழம்பு வைக்க போகிறேன். பாருங்கள், 4 வெங்காயம், 3 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது வந்து புளி கரைக்கும் போது இது கரைச்சா செம்மையாக திக்காக வருங்க. நான் காட்டுறேன். அப்போ பாருங்கள், புளி ஊற வச்சாச்சு. நல்லா ஊறிச்சுங்க. சுத்தண்ணி போட்டு ஊற வச்சா சீக்கிரம் ஊறிடுங்க. புளி கரைச்சிட்டு இவ்வளோதாங்க மெத்தடு. இப்படி செஞ்சுட்டு இதில் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும் 1 ஸ்பூனு. பழமாக 1 தக்காளி இது மாதிரி கரைச்சிக்கணுங்க. நல்லா கரைச்சிட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கரண்டி மிளகாத்தூள் போட்டுக்கின்னு அரைச்சினங்க. நல்லா கலக்கிட்டு மீன் குழம்பு ஹைலைட்டு எழுதுறாங்க. மாங்காய் போட்டுதாங்க ஹைலைட்டு மீன் குழம்புக்கு. செம்மையாக இருக்கும். வச்சு காட்டுறோம் பாருங்கள். கொதி வரட்டும். கொதி வந்தோடனே மீன் போட்டுட்டு அப்புறம் மாங்காய் போடணும். ஏன்னா கரைஞ்சிடல, ரெண்டுமே கரைஞ்சிடும். மீனும் மாங்காவும் வச்ச உடனே போடலாம். கொடுக்குறேங்க, பார்த்துக்கணும். மாங்காய் போட போகிறேன். மீன் குழம்புங்க, மாங்காய் மீன் போட்டால் செம்மையாக இருக்கும். நாளைக்கு கால் டிஃபன் இது முடிந்து விட்டது. பார்த்தீங்களா? இதுதான் மீன் குழம்பு.